குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு உற்சாகமான காலை வணக்கங்கள். நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே.ஆர். ரமேஷ், பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர். 29/5/2025 இன்று வியாழக்கிழமை, விஸ்வவசு வருடம் வைகாசி மாதம் 15ஆம் நாள், வளர்பிறை திருதியை. இன்றைக்கு வருடம் ஆரம்பித்து 149 நாட்கள் ஆகின்றது. 216 நாட்கள் கையிருப்பு இருக்கிறது. இந்த திருதியில் ரம்பா திருதியைன்னு பேர். நம்ம ஏற்கனவே அக்ஷய திருதியைன்னு ஒன்று பார்த்துருப்போம். அன்றைக்கு எல்லோரும் தான தர்மங்கள் செய்யுங்கள்னு சொல்லியிருப்போம். ஆனால் எல்லோரும் கோல்டு வாங்க போயிருக்கோம், அது வேறு விஷயம். ரம்பா திருதியை அப்படிங்கிறது எதுன்னா, அழகு வேண்டும் அப்படிங்கிற பெண்கள், வாழ்க்கையிலே திருமணம் நடக்க வேண்டும் என்ற பெண்கள், இவர்கள் இன்றைய நாளிலே விரதம் இருக்கிறதுனாலே திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கும் என்ற ஒரு நல்ல செய்தியை மனதில் கொள்ளுங்கள். இன்றைய நாளில் காலையில் நல்ல நேரம் 10:30 11:30, மாலையில் நல்ல நேரம் கிடையாது. கௌரி நல்ல நேரம் காலையில் உண்டு, சாயங்காலம் காலையில் இல்லை, சாயங்காலம் 6:30 7:30 மணி வரைக்கும். இன்றைய ராகு காலம் 1:30 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் இருக்கும் மத்தியான வேளையில். குளிகை காலம் காலை 9:00 10:30 மணி வரைக்கும். யமகண்டம் காலை 6 மணியிலிருந்து 7:30 மணி வரைக்கும். இன்றைய சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம் என்ற எண்ணெய். ரிஷப லக்னத்திலே சூரியனுடைய இருப்பு இன்றைக்கு 2 நாழிகை 36 வினாழி இருக்கும். சூரியனுடைய உதய நாழிகை அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி 5:52 உதித்து விடும். இன்றைய நாளிலே சந்திராஷ்டமமானது அனுஷ நட்சத்திரம் என்கிற விருச்சிக ராசியில் இருக்கும். கட்டத்தின் பிரகாரம் கோச்சாரத்திலே சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கக்கூடியது ரிஷப ராசியிலும், குருவானோர் மிதுன ராசியிலும், செவ்வாய் கடகராசியிலும், சிம்மத்திலே கேதுவும், கும்பத்திலே ராகுவும், சுக்கிரனும் சனியும் மீனத்தில் இருக்கவும், திருவாதிரை நட்சத்திரம் என்கிற மிதுன ராசிக்குள்ளே சந்திரன் பிரவேசிக்கிற சூழ்நிலையில் இன்றைய நாள் ஆரம்பிக்கிறது. இன்றைய நாளே வியாழக்கிழமை அப்படின்னா, வியாழக்கிழமை நார்மலாகவே சொல்லுவோம் குருவாரம் அப்படின்வோம். குருவாரத்திலே குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கி செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நல்லதாகவேயும். நார்மலாக இந்த நாளில் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் டிவி, மிக்சி, வாஷிங் மிஷின், மொபைல் ஃபோன், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வாங்குவது நல்லது அப்படின்னு இருக்கும். கண்ணாடி சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்காமல் இருப்பது நல்லது. திருவாதிரை நட்சத்திரத்திலே காது குத்துறது, சிவபூஜை செல்வதெல்லாம் ரொம்ப நல்லது. நீ ஸ்கூல்லாம் அட்மிஷன் கொண்டு போகிறதா வித்யாரம்பத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லது. எதனா புதுசாக இந்த கலரி ஃபைட்டு ரிலேட்டடெல்லாம் இந்த சம்மர் கேம்ப்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் சேர்க்கறது தான் இன்றைக்கி நல்லது. தொட்டிலே குழந்தையை விடுவதற்கும் இன்றைக்கு நல்ல நாள். துதியை திதி அப்படிங்கிறதும் திருதியை திதி அப்படிங்கிறது 2 திதி இன்றைக்கி இருக்கும். துதியை திருதியை நார்மலாக இந்த வேலைப்பாடுகள் மிகுந்த சித்திரங்களில் செய்வவர்களுக்கு ரொம்ப நல்ல நாள். இன்றைய நாளிலே தனுசு மீன ராசிகள் கொஞ்சம் திதி சூன்யம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அம்பிகை வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நல்லதே நடக்கும். திருதியை நான் முன்னமே சொன்ன மாதிரி ரம்பா திதியை அப்படிங்கிறதுனா, ரம்பை திருதியை அழகும் மட்டுமில்லை, கல்யாணம் திருமண தடைகள் எல்லாம் நீக்கி நல்லது ஒரு வாய்ப்பை கொடுக்கும். சிம்ம மகர ராசிகள் மட்டும் கொஞ்சம் இந்த நாளிலே கவனமாக அம்பிகையை வழிபட்ட பிறகு செய்யக்கூடிய காரியங்களை செய்யவும். இன்றைய நாளில் சங்கீதம், வாத்தியம் போன்றவற்றெல்லாம் கற்றுக்கணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா, அவங்களெல்லாம் புதுசாக கிளாஸில் சேர்க்கறதா இருந்தால் கொண்டு போய் சேர்க்கலாம். கிரக பிரவேசம் செய்யலாம். இன்றைக்கி ரொம்ப நல்ல நாள். குழந்தைகளுக்கு முதலாக உணவு ஊட்ட போகிறேன் சார்னா இன்றைக்கி ஊட்டலாம். அதெல்லாம் ரொம்ப நல்லதை செய்யும். வளகாப்பு பண்ணுறதுலாம் இன்றைக்கி ரொம்ப நல்ல விஷயமாக நடக்கும். திருதியில் நல்ல சிற்பங்கள்லாம் செதுக்க ஆரம்பித்தாங்கன்னா நல்ல அழகாக முடியும். அதுக்கு இன்றைக்கி ரம்பா திருதியும் ரொம்ப அழகு மிளிராக இருக்கும்னு சொல்லுவாங்க. வீட்டிலே சுப காரியங்கள் செய்வதற்கு இந்த திதியை யூஸ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கரணத்திலே இன்றைக்கி தைத்துளை கரணம் அப்படின்வாங்க. தைத்துளைனாக்கா எப்போவுமே மகாலட்சுமியை வணங்கி செய்ய வேண்டிய தெய்வமாக வச்சுக்கணும். தேஷ்டாதேவி தேவதை தான் இதனுடைய தேவத்தை. யாருன்னா நலிவுற்ற கலைஞர்கள் இருந்தால் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பது ரொம்ப நல்லது. அதை செய்யும்போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சண்டை சச்சரவுகள் கேஸ்லாம் இருக்குன்னா அதெல்லாம் அக்யூட் ஆகி நல்லபடியாக உங்கள் பக்கம் தீர்ப்பாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. யோக பலனில் சூலம் அப்படின்வாங்க. வதம் அப்படிங்கிறோம். அவமானம்லாம் எதாவது பண்ணியிருந்தாங்கன்னா அதெல்லாம் வதைத்து கொள்வதற்கான ஒரு நல்ல நாள். இன்று கொடுமையான காரியங்கள் எல்லாம் செய்திருந்தார்கள் என்றால் இந்த நாளிலே பயன்படுத்தி அந்த கொடுமையிலேருந்து வெளிவதற்காக நம்ம முயற்சி செய்தால் அதெல்லாம் நல்லபடியாக ஆகிவிடும் சொல்லுவாங்க. அதனால் இந்த நாள் ஒரு நல்ல இனிமையான நாளாய் அமையட்டும்.
தொடர்ந்து நாம் காண இருப்பது ஒரு ராசிக்கான பலன்களை. முதலாவது நாம் பார்க்க இருப்பது மேஷ ராசி. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு சகோதரர்களால் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ஆபரண சேர்க்கை வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உண்டு. அயன சயன போக சேர்க்கை நல்லபடியாக அமையும். இந்த நாளிலே எதிர்பார்த்தபடி பணம் இருப்பதனாலே உற்சாகமான காணப்படுவீர்கள். வீடு மனை சம்பந்தப்பட்ட தொழிலே ஈடுபடும் போது கொஞ்சம் முயற்சிகளில் வில்லங்கம் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. கொஞ்சம் டாக்குமெண்ட் எக்ஸ்ட்ரா பண்ணி படிக்கிறது நல்லது. அரசாங்க வழியிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் அனுகூலமாக முடியும். ஆனாலும் அதற்கான மீடியேட்டர் அப்படிங்கிறவங்கள கொஞ்சம் ஏமாற்றுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. வாழ்க்கை துணை வழியிலே உறவினர்கள் சுப செலவுகளை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். கல்லூரி கால நட்பர்கள்லாம் வந்து பார்ப்பதற்கான வாய்ப்புகள், அவங்கெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுங்க. பழைய ஃப்ரெண்ட்ஸ் எப்படியும் பார்த்துருவீங்க. அதனால் கொஞ்சம் ஹாய் சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. ஆஃபீஸில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் தாமதமாக இருப்பதனாலே அது பெருசாக எதிர்பார்க்க வேண்டாம். திருமண முயற்சிகள் சாதகமாக மேற்கொண்டால் திருமண முயற்சிகள் எல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் மேற்கொள்ளலாம். மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் இருந்தாலும் இன்றைய அதை பற்றி பாதிப்பு இல்லாமல் வெளியில் வந்துடலாம். வியாபாரத்திலே எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய முதலீடுகள் இப்போது வேண்டாம். கொஞ்சம் அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. கடன் கொடுக்கறது வேணாம், வாங்குறது வேணான்னு மைண்டில் நல்லா செட் பண்ணிக்கோங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கக்கூடிய நாளாக இருந்தாலும் கொஞ்சம் பணத்தை மேக்கப் பண்ணி மேனேஜ் பண்ணிவிடுவீங்க. ஆஃபீஸில் கொஞ்சம் பெண்களுக்கு பணியில் கொஞ்சம் வேலை ஜாஸ்தி இருக்கும். அதனால் வேலையில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கொஞ்சம் டிவியேட் ஆகினீங்கன்னா பிரச்சனை உண்டு. இன்றைய நாளில் அதிர்ஷ்ட எண் அப்படின்னா 2, 7 என்ற எண்ணை பயன்படுத்துங்கள். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமானை வணங்குவதால் அனைத்து விதமான தீர்வும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இந்த ரம்பா அப்படின்னோடனே நமக்கு மன்மதன் அப்படின்னு மைண்டில் வந்துடும், ஊர்வசி மைண்டில் வந்துடும். அப்போ எரித்தவர் அப்படின்னா சிவபெருமான். அப்போது ஆசையை கலைந்து நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய விஷயங்கள், இன்ப துன்பங்களை கடந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிகளை கொடுக்கக்கூடியவர். அதனாலே இன்றைக்கு சிவபெருமானை வழிபடும்போது லாபங்கள் பெருகி ஜெயம் வந்து வாழ்க்கையிலே அனைவரும் பாராட்டக்கூடிய சூழ்நிலை பெறுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. இன்றைய நாளிலே நார்மலாக இப்படி வெளியில் போய் வந்தபோது 4 பேர் பார்த்துட்டு வருவீங்க. அதனால் எல்லாருக்கூடையும் ஒரு தொடர்பு கிடைக்கும். அந்த தொடர்புகள் உங்கள் வாழ்க்கையிலே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அந்த மாற்றங்கள் எப்போவுமே அவங்கள ஹாய் ஃபாய் என்ன சொல்லுவாங்க, எல்லோரும் பார்த்தோன்னே மார்னிங் குட் மார்னிங் எல்லாம் சொல்லிட்டு போயிட்டு அந்த சந்தோஷமான ஒரு தொடக்கத்தோடு இன்றைக்கி நாளை ஆரம்பிக்க போகிறீங்க. அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள் அரசியல் விஷயத்திலே கொஞ்சம் பதவிகளை எண்ணி நிற்கக்கூடிய காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். இன்றைய நாளிலே வாக்கு சாதுரியத்தினால் நீங்கள் செல்லக்கூடிய செல்வாக்குகள் நல்லபடியாக அமைய போகிறது ஒரு நல்ல நாள். இன்றைக்கு பொருளாதார வசதி பெருசாக இல்லைனாலும் சுமாராக இருக்கும். செலவுகள் கொஞ்சம் கட்டுக்குள்ளே இருக்கும். வீண் வருத்தங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால கொஞ்சம் உறவுகாரங்களோட பேசும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. வார்த்தைகளை கொஞ்சம் தடித்தல் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. வார்த்தைகளை எடிட் பண்ணி பேசுகிறது நல்லது. இல்லை வார்த்தை பேசாமே இருப்பது, சொல்லற சும்மா இருன்னு சொல்லுவான், அப்படி இருக்கிறது நல்லது. குடும்பம் தொடர்பான ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்னாடி பல முறை யோசித்து செய்கிறது நல்லது. சிலருக்கு வெளியூர் பயணங்களினாலே சில நல்ல நெருக்கடியும் உண்டு, சில நல்ல பலன்களும் உண்டு. அதனால் சிலருக்கு செய்யக்கூடிய காரியத்தை கரெக்டாக செஞ்சுருங்க. ஆஃபீஸில் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் இப்போது கிடைக்கும். சிலருக்கு இடமாற்றங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளதுனால அதுக்கான முயற்சிகள் எல்லாம் கொஞ்சம் மேற்கொள்ளலாம். வியாபாரத்தில் விற்பனை நல்லபடியாக இருக்கிறதுன்னு எதிர்பார்த்த லாபம் கிடைப்பதனால் கூடுதலாக இருக்கிறது சந்தோஷத்தை தான் கொடுக்கும். அதனால் சந்தோஷம் கிடைக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஒரு விஷயத்தில் இன்னொரு 10 விஷயம் சேர்ந்து செய்யணும் அப்படின்னு எண்ணம் வரும். அதனால் சிரமங்கள் கொஞ்சம் இருக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை காணப்படும். அதிர்ஷ்ட எண் 3, 5. இன்றைய நாளிலே திருக்கடையூரில் இருக்கும் அபிராமி அம்பிகையை வணங்கும் போது அபிராமி பட்டருக்கு எப்படி டக்குன்னு அவர் தூக்கி போட்டு அமாவாசையை பௌர்ணமியாய் மாற்றினாலோ அப்படி உங்களுக்கு வாழ்க்கையிலே அனைத்து விதமான விஷயங்களும் புதிய மாற்றங்களை கொடுத்து ஜெயத்தையும் வெற்றியையும் உங்களுக்காக நஷ்டத்தை குறைத்து லாபத்தை அதிகப்படுத்துவாள் அப்படின்ற நம்பிக்கையோடு செயல்பட்டீர்களானால் இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையப்போகிறது. வாழ்க வளத்துடன்.
வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. நாம் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தையுமே சக்ஸஸ் ஸ்டோரிக்குள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிற ஞானத்தையும் கல்வியும் தெளிவையும் ஒருங்கே அமைந்தவர்கள் நீங்கள். பண வரவுக்கு குறைவில்லாத நாள் இன்று. அதே சமயம் சிலருக்கு தேவையற்ற செலவுகளும் வந்து சேரும். அவசிய தேவை ஏற்பட்டாலும் கூட கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது. கடன் வாங்கினீங்கன்னா அது திருப்பி கட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிறதுனால கொஞ்சம் வேண்டாம். உடல் ஆரோக்கியத்திலே கொஞ்சம் கவனம் சேவை. சகோதரர் மூலியமாக ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். அலுவலகத்திலே உங்கள் வாக்குக்கு ஒரு மரியாதை கொடுப்பாங்க. உங்களை கூட்டு பாராட்டுறதுக்கான சூழ்நிலையும் கிடைக்கும். அதனால் மனசு கொஞ்சம் சுகமாக இருக்கக்கூடிய நாள் இன்று. இன்றைய நாளிலே நீங்கள் எதிர்பார்க்கும் சலுகைகள் பெரிய பங்கு வகிக்கக்கூடிய விஷயங்களாக அமையும். அதனால் நீங்கள் சொல்லுவோம் அதுதான் ப்ரையாரிட்டி, எனக்கு அது பண்ணி கொடுங்கன்னு கேட்பீங்க. வாழ்க்கையில் பண வரவுகளை விட என்னுடைய அந்தஸ்து முக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப பர்டிகுலராக இருப்பீங்க. நீங்கள் சொல்லலாம் பேமி வாட் எவர் யூ வாண்ட் பட் சேமி சம்திங் குட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எனக்கு நல்ல உதவியும் நல்ல பதவியும் கொடு அப்படின்னு சொல்லுவீங்க. எனக்கு அத்தாரிட்டி கொடுத்தீங்கன்னா நல்ல விஷயம்லாம் பண்ணுவேன்னு சொல்லுவீங்க. அப்போ பணி செய்யக்கூடிய அன்பர்கள் விடுப்பில் இருக்கும்போது நீங்கள் அவங்க வேலையெல்லாம் சேர்ந்து செய்வதனால ஊதியங்கள் எக்ஸ்ட்ரா கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் கூடிய பங்குதாரர்கள் என்று கூட ஷேர் ரிலேட்டட் பீப்புள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால் கொஞ்சம் ரீசெண்டாக பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் ஜென்ரலாக அழகாக பண்ணிட்டு போயிடுவீங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு கொஞ்சம் சிரமம் இருக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு கொஞ்சம் அலுவலகத்திலே சலுகைகள் பெருசும் இருந்தாலும் வாழ்க்கை ஓரளவுக்கு ஓடிட்டுருக்கோம். இன்றைக்கி கொஞ்சம் மறதியெல்லாம் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் கொஞ்சம் மறதி இல்லாமல் பார்த்துக்கிடுங்க. ஒரு தலைக்கு 2 வாட்டி ரீகால் பண்ணி செய்யக்கூடிய காரியங்கள் செய்யுங்க. அதுக்கு குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குவதும் 1-9 என்ற எண்ணை மனதில் நிறுத்தி கொள்வதும் உங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான மாற்றத்தையும் நஷ்டங்கள் கலைந்து லாபத்தை கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையும் இன்றைக்கு தரட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி அன்பர்களே. இன்றைய நாளிலே ஒரு பரபரப்பான நாள் அப்படின்னே சொல்லலாம். வீடு மனை வாகனம் போன்ற விஷயங்கள் எல்லாம் சில பயணங்கள்லாம் உண்டாகும். அம்மா ரிலேட்டடாக கொஞ்சம் செலவுகள்லாம் உண்டாகும். சிலருக்கு கொஞ்சம் சிக் ஃபீல் அப்படின்னு சொல்லுவோம். வீட்டு சிக் ஹோம் சிக் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும். தேவையற்ற செலவுகள் பெருசாக இல்லைனாலும் மனசில் நிம்மதி இல்லாத ஒரு நாளாக அமைத்து கொடுக்கும். கருத்து வேறுபாடுகளால் சில பிணக்கங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனாலே பேசும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசிடுங்க. யார் கூடயும் பெருசாக வம்படிச்சுக்காதீங்க. உடல் நிலையிலேயே அதனால் பாதிப்பு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் உரிய சிகிச்சை சொல்லும்போது அது கொஞ்சம் சரியாக போயிடுங்கிறதுனால கொஞ்சம் ஆறுதலான செய்தியாக மனத்தில் நிறுத்திக் கொள்ளுங்கள். வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு அனுகூலமான சூழ்நிலை காணப்படுவதனால வேறு வேலைக்கு மாறணும், வேறு மாற்றங்கள் செய்யணும் என்ற எண்ணங்கள் இருந்தால் அதுக்கான அப்ளிகேஷனெல்லாம் இன்றைக்கி பண்ணலாம். இதெல்லாம் நல்ல விஷயங்களெல்லாம் இன்றைக்கி கொடுக்கும். ஏன்னா சுகர்மம் அப்படிங்கிற யோகம் இருப்பதனால நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கெல்லாம் அப்படியே துணை கொண்டு நல்லதாக மாற்றிவிடும். இன்றைக்கி ரொம்ப திருதியே அப்படின்னு சொல்லுவோம். வரன் தேடும் அன்பர்களுக்கு நல்ல வரன் கிடைப்பதற்கும் சுப நிகழ்ச்சிகள் நடவதற்கான விஷயங்கள் எல்லாம் பிளான் பண்ணுறதுக்கும் இன்றைக்கி நல்ல நாள். அதனால் அது ரிலேட்டடாக பண்ணலாம். அது ரிலேட்டடாக சில சுமங்கலி குழந்தைகள் சொல்லுவோம், அவங்களுக்கெல்லாம் தான தர்மங்கள் செய்வதனால கல்யாண வரத்துக்கள் கரெக்டாக அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க. பணம் கடன் வாங்குவதையோ இல்லை கொடுப்பதையோ இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள். மனதிலே நிம்மதியை தரக்கூடிய நாள். அதனால் குடும்பத்தில் இருப்ப பெண்களுக்கும் நிம்மதியான நாளாக இருக்கும். வேலை செல்லும் பெண்களுக்கு கொஞ்சம் மனதிலே பதவி உயர்வை பற்றிய எண்ணங்கள் அவங்களுக்கு கொடுக்குறாங்களே எனக்கு கொடுக்கலையே ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ்லாம் இருக்கும். அதை கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. 4-5 என்ற எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வமாக முருகப்பெருமானை வணங்குவதும் உங்கள் வாழ்க்கையிலே வளங்களும் நலங்களும் லாபமும் ஜெயமும் ஒருங்கே பெற்று தரட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி அன்பர்களே. நல்லதொரு துவக்கமான நாள் இன்று. நல்ல கலை வாகன வசதிகள், பிரபலங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை, வெளியூரிலிருந்து வரக்கூடிய வரவு, வீடு வாகன வசதிகளிலே சில மாற்றங்கள், அதனாலே சில விஷயங்களிலே நல்ல முடிவுகளும் உண்டு, செலவுகளும் உண்டு. இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். பொருள் வரவும் உண்டு, பொருள் செலவும் உண்டுன்ற மிக்சட் காம்பினேஷன் டே அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ பண வரவுக்கு குறைவில்லாத நாள். அதே சமயம் செலவுகளும் இருக்குன்னு மனசில் எடுத்துக்கோங்க. அவசிய தேவையிட்டால் மட்டும் கடன் வாங்குறது, இல்லைன்னா கடன் வேண்டாம் அப்படிங்கிறது மனசில் ரொம்ப க்ளீனாக வச்சுக்கோங்க. பொருளாதார நிலைமை திருப்திகரமாக இருந்தாலே சந்தோஷம் வந்துடும் வீட்டில். அப்போ சந்தோஷமான வீட்டு சூழ்நிலை உண்டு. குடும்பத்திலே மகிழ்ச்சி, கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் இதெல்லாம் இருக்கிறதுனால சந்தோஷமான சூழ்நிலை. ஆரோக்கியம் கொஞ்சம் மேம்படக்கூடிய சூழ்நிலை.
உடனுக்குடனே நீங்கள் எதையும் பார்த்து செய்யக்கூடிய ஒரு அனுகூலமான மனநிலை, ஆன்மீக பயணத்திலே நாட்டம், இதெல்லாம் இன்றைக்கி இருக்கும். பனி சுமை கொஞ்சம் அதிகரிக்கும், இருந்தாலும் பரவாயில்ல நான் மேனேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு கொஞ்சம் மேனேஜ் பண்ணிவிடுவீங்க. ஏன்னா உற்சாகமான நாள். இன்றைக்கு நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே உதவிகள் பலவும் கிடைக்கும். அப்போ உதவிகள் கிடைக்கும் போது வேறு இடத்துக்கு மாறணும், வேறு எதாவது பண்ணணுன்னா டக்குன்னு அதெல்லாம் செஞ்சுட்டே இருப்பீங்க. பெண்களுக்கு தேவையான பணவளவு கிடைத்திடும். பணம் கிடைச்சிதானே சந்தோஷமாகிடும் இல்லையா? அப்போ அந்த குடும்ப பெண்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. இன்றைக்கி ஆஃபீஸ் கோயர்ஸ் சொல்லவங்களுக்கு பொறுப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாகும், வேலை பளு ஜாஸ்தியாகும். அதனால் கொஞ்சம் அசதி சோர்வு உண்டாகும். 5, 9 என்ற எண்ணை பயன்படுத்துவதும் சிவபெருமானை வழிபடுவதும் இன்றைய நாளிலே திருமண முயற்சிகளெல்லாம் அழகாக செய்வதும் உங்கள் வாழ்க்கையிலே பலன்களை நலன்களையும் பெற்று வாழ்க்கையின் ஜெயத்தையும் பாராட்டத்தையும் உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து நல்லது ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே, நீங்கள் எதிர்பார்த்திருந்தபடியே பண வரவுக்கு வாழ்க்கையிலே இன்றைக்கு நல்ல நாளாக அமைந்த நாளை உற்சாகமான விஷயத்தை இப்போ பண்ண போகிறீங்க. வீடு மனை தொடர்பான முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு நல்லது ஒரு சாதகமாக அமையப்போகிறது. அரசியல் வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு திருப்பு முனை டே அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கு சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சில அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே உடல்நிலையிலே சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படும். ஆனால் பயப்படுறது ஒன்றும் இல்லை, உரிய சிகிச்சையை சேரும்போது சரியாக போயிடும் அப்படிங்கிறது மனதில் வைத்து கொள்ளுங்கள். வேலைக்கு செல்லும் என்பவர்களுக்கு வேறு இடத்துக்கு மாற்றம் கொடுக்கக்கூடிய பிரயாணங்கள் வருவதற்கான சூழ்நிலைகள் உண்டு அப்படிங்கிறதும் மனதில் வைத்து கொள்ளுங்கள். இன்றைய நாளில் மன நிம்மதிக்கான நாள் என்றே சொல்லலாம். இந்த நாளிலே ஒரு சாதகமான முடிவு எடுப்பதற்கான விஷயங்கள் எல்லாம் நிறைய நடக்கும். அதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரியை கொடுக்கும். வியாபார அன்பர்களுக்கு கடை விரிவுபடுத்துவதோ இல்லை வேறு இடத்துக்கு மாற்றுவதோ போன்ற எண்ணங்கள் எல்லாம் இன்றைக்கி சுபிட்சமாக மாற்றி கொடுக்கும். அதனால் ஒரு நல்ல சூழ்நிலை அமையும். பொறுமை அவசியமாக வைத்து கொள்ளுங்கள். ரொம்ப பெரிய ட்ரமாட்டிக்கல் சேஞ்சஸ், இன்றைக்கி பெரிய லாபம் கிடைக்கணும், எனக்கு வாழ்க்கையில் அப்படி பெருசாகிடணும் அப்படின்லாம் ஒரே ஓவர் நைட்டில் போகணுன்னு பார்க்காதீங்க. ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்சஸின் ஒரு ஸ்டேஜாக கொண்டு போங்க. இதுக்கான பிளானர் அழகாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அந்த பிளான் டெஃபினட்டாக சக்ஸஸ் ஸ்டோரியில் இருக்கும். அதை முட்டுட்டு ஓரநாள் ஓடிப்போய் எல்லாரையும் பற்று வரவெல்லாம் ஈட்டு பிடிப்பேன் அப்படின்லாம் சொல்லாதீங்க. முடிந்த வரைக்கும் செல்ஃப் அனலைசிஸ் சொல்லக்கூடிய விஷயங்களானது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த குருவாரமான வியாழக்கிழமை அன்றைக்கி என்ன செய்யணும்னா, போன வாரத்து வரைக்கும் ரெக்கன்சிலேஷன் சொல்லுவான், எடுத்து வச்சு பாருங்கள் எல்லாத்தையும் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுங்கள். வேர் யூ ஸ்டாண்ட் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவான். எங்கே நீங்கள் நிற்கிறீங்களோ அதுதான் முக்கியம் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். அப்போது உங்களுக்கு ஒரு வாரத்தில் ரெக்கன்சைல் பண்ணி போகக்கூடிய டேயில் இன்றைக்கி டே. அதனால் கரெக்டாக நீங்கள் பண்ணிகிட்டே போகலாம். நார்மலாக சொல்லுவாங்களே, கெட்டாலும் தங்கம் நல்லது தான், கிழிந்து போன பட்டே தான் சொல்லுவாங்களே. அது மாதிரி எப்போவுமே கெட்டு போன தங்கமும் கூட தங்கம் தானுங்களே. அந்த மாதிரி உங்கள் வேலைன்றது உங்கள் வேலை தானே, அதெல்லாம் முடிச்சுருங்க. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் கரெக்டாக செய்யுங்க. 4, 5 என்ற எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். உங்கள் வாழ்க்கையிலே சுபிட்சங்களும் மேன்மைகளும் வாழ்க்கையின் புதிய உயரங்களும் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துளாராசி அன்பர்களே, உங்களுக்கு இன்று மகிழ்ச்சிகரமான நாள். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்துமே நல்ல விஷயங்களாக அமைவதனாலே சிறு சிறு தர்மங்கள்லாம் இன்றைக்கி செய்யலாம். கௌரவ பதவிகள் எல்லாம் எதிர்கொள்ளலாம். அதனாலே வாழ்க்கையிலே சுபிட்சங்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். வெற்றி நிச்சயம் அப்படின்னு எழுதிக்கலாம். மறதியை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. கொஞ்சம் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் கரெக்டாக லைனப் பண்ணிவிடுங்க. அவசரப்படாமல் செய்யக்கூடிய காரியங்கள் அழகாக உங்களுக்கு முடிந்துவிடும். பொருளாதார வசதின்னு பார்த்தீங்கன்னா பண வரவு பெருசாக இல்லைனாலும் செலவு கட்டுக்குள்ளே இருந்தாலே அந்த நாள் நல்ல நாள்னு சொல்லுவோம். அதனால் செலவு கட்டுக்குள் இருக்கும். வீண் மன வருத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனாலே கொஞ்சம் உறவுக்காரங்களோட பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசுங்க. எல்லாம் நமக்கு தெரியும்னு அடித்து விடாதீங்க. அவங்க நமக்கு வேணும்னு கொஞ்சம் தனிஞ்சு போகிறது நல்லதில்ல. அது உறவு தானுங்களே, விட்டு கொடுத்து போகலாம், தப்பு கிடையாது. குடும்பம் தொடர்பான எந்த ஒரு முடிவும் நீங்களே அடித்து விட்றாதீங்க. கொஞ்சம் எல்லாத்தோடையும் சேர்ந்து பேசி பண்ணுறது நல்லது.
சிலருக்கு வெளியூர் பயணம் செல்லக்கூடிய நாட்களாகவும் இந்த நாள் இருக்கிறது. அதனால் அதனால் ஆதாயம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஆஃபீஸில் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கிறது. ரொம்ப நாளாக பிரிந்திருந்த உறவு ஒன்று உங்களுடன் வந்து சேர்வதற்கான வாய்ப்பு உண்டு. வியாபாரத்திலே நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் நல்லபடியாக இருப்பதாலும் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கக்கூடிய சூழ்நிலையும் இன்று இருக்க. நீங்களே சொல்லிடலாம், காலையில் இன்றைக்கி டேயில் இவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். நீங்கள் அவ்வளோ லாபம் கிடைக்க போகிறது அப்படிங்கிறது நிதர்சனம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இன்றைய நாளை கரெக்டாக கட்டுக்கோப்பாக வைத்து கொள்ளக்கூடிய நாளாக அமைகிறது. நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்குற மாதிரி எல்லா பிள்ளைகளும் இருக்கிறது அனுகூலமான டேவாக இன்றைக்கி இருக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு ஆஃபீஸில் உங்கள் டியூனுக்கு ஆடக்கூடிய பாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. 3, 5 என்ற எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே திருவொற்றியூர் வடிவுடை அம்மனை வழிபடுவதும், ஏன்னா இன்றைக்கி திருதியை அப்படிங்கிறதுனாலே திரிபுர சுந்தரி அப்படிங்கிறதுனாலையும் வடிவுடை அம்மனை வழிபடுவதனாலே உங்கள் வாழ்க்கையிலே நல்லதொரு மாற்றமும் ஏற்றமும் லாபமும் ஜெயமும் என்றும் கிடைக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே பொருளாதார வசதி சுமாராக இருக்கக்கூடிய நாள். செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது முதல் விஷயமாக இருக்க வேண்டும். வீண் மன வருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனாலே பேசும்போது வார்த்தையை கொஞ்சம் எடிட் பண்ணி பேசுறது நல்லது. புதிய நண்பர்களை சந்திக்கும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்க. அவங்கள பற்றி நியூயான்சஸ்லாம் தெரிஞ்சுக்கிடுங்க. அவங்களுடைய விவகாரங்களெல்லாம் தெரிந்து கொண்டு செய்யுங்கள். எல்லாரையும் நம்புறது அப்படிங்கிறது கொஞ்சம் இல்லைனாலும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, நல்லது. ஆஃபீஸில் கொஞ்சம் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதிலே தாமதம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள். வீடு மனை தொடர்பான முயற்சிகளிலே இன்று ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது. செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. செய்கிற காரியத்தை கரெக்டாக நீங்கள் யோசித்து செஞ்சிட்டிங்கன்னா, பிளான் பண்ணி செய்த காரியங்கள் சக்ஸஸில் இருக்கும்னு மனசில் வைத்துக்கோங்க. இடையூறுகள் இருந்தாலும் பணிகளிலே திறம்பட செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. சில அவமானங்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் உண்டு. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. எல்லாத்தையும் சபார்டினேட் பண்ணி எல்லாத்துக்கிட்டையும் கொடுத்துருவேன், அதனால் ஃபாலோ பண்ணிப்பேன்லாம் வேண்டாம். எண்ட் ஆஃப் த டே நீங்கள் தான் ரிசல்ட் ஓரியன்டாக இருக்கீங்கிறத மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிற வேர்டு ரொம்ப சக்ஸஸ் ஸ்டோரியை கொடுக்கும். அதனால் உங்களுக்கு பணி நிமித்தத்திலே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாள். வியாபாரத்திலே எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய முதலீடுகள் உங்களுக்கு இப்போது வேண்டாம். கடன் கொடுப்பது வாங்குவது அறவே தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்றே சிரமமான நாள் அப்படின்னே சொல்வேன். பணம் கிடைக்கிறதுல கொஞ்சம் கஷ்டம் இருப்பதனாலே மனதிலே சோர்வு, வீட்டிலே சண்டை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை அமைத்து விடுவீர்கள். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிடுங்க. உணவு பரிமாற்றத்திலே கொஞ்சம் கோபம் இல்லாமல் பரிமாறுவது நல்லது. ஆஃபீஸ் செல்லும்போது அந்த பெண்கள் கொஞ்சம் பணிகளிலே நாட்டம் உள்ள மனநிலையோடு செல்வது நல்லது. இல்லைனா பணிகளிலே தவறு வருவதற்கான வாய்ப்புகள் என்று இன்றைய நாளிலே 2, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், மனதால் வழங்க வேண்டிய தெய்வமாக பழனி முருகனை வணங்குவதும் உங்கள் வாழ்க்கையிலே வளம், நலம், இன்பம், மகிழ்ச்சி, களிப்பு இது எல்லாத்தையும் ஒருங்கே கொண்டு வந்து சேர்க்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே ஒரு நல்ல பரபரப்பான சூழ்நிலையிலே துவக்கங்கள் உண்டாகும். தேவையற்ற செலவுகள் எல்லாம் இருக்காது. அதனால் சந்தோஷம் மிகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடில் யாருன்னா இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் பப்ளிக் செக்டார் யூனிட்லலாம் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா காசு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. தர்மம் செய்வது நல்லதுங்கிறதுனால இன்றைய நாளில் குருவாரத்திலே தர்மம் செய்வது ரொம்ப நல்லது. அயன சயன போகங்கள் சொல்லக்கூடிய கருத்து ஒற்றுமை பெற்ற கணவன் மனைவிகளுடைய அந்யோன்யம் இன்னைக்கு இருக்கும். நீதிமன்றத்திலே நிலுவையில் இருந்த வழக்குகள் இன்று உங்களுக்கு சாதகமாக முடிவுகளை பெற்றுத்தரும். உடல்நலிலே சிறிய பாதிப்புகள் இருந்தாலும் உரிய வண்ணம் நீங்கள் செய்யும்போது காரியங்களிலிருந்து சக்ஸஸ் ஸ்டோரியை கொடுத்துவிடும். அனுகூலமான பலன்கள் உண்டு. வேறு வேலைக்கு மாறணும், இல்லை வேறு இடத்துக்கு மாறணும் அந்த மாதிரி யோசனையெல்லாம் இருந்ததுன்னா அதற்கான முயற்சிகள் எல்லாம் கரெக்டாக பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். சாதகமான பலன்கள் உண்டு.
வியாபாரத்திலே ஒரு நல்ல முயற்சியின் மூலமாக செய்யக்கூடிய கூட்டு வியாபாரங்கள் இன்றைக்கு நன்றாக இருக்கும். எஸ்பெஷலி துணி வியாபாரங்கள்லாம் இன்றைக்கி சக்ஸஸ் ஓடி கொடுக்கும். பற்று வரவு அப்படிங்கிற கடன் வரவிலே கொஞ்சம் சுமூகமான போக்கு இருப்பதனாலே கொடுக்கல் வாங்கல் சுகமமாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொஞ்சம் அவங்களுடைய ரொட்டீன்ஸை இன்றைக்கி பார்க்குறதே கொஞ்சம் அசதியாக இருக்கும். குடும்ப உறவினர்கள் வருகையில் கொஞ்சம் சந்தோஷத்தையும் கொடுக்கும், அதனால் ப்ரெஷரையும் கொடுக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பெரிய சலுகைகள் இல்லை, அப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு மாதிரி ஆஃப் கோயிங்லாம் இருக்கும் இன்றைக்கி டே அப்படின்னு சொல்லலாம். இன்றைய நாளிலே 4-5 என்ற எண்ணை வைத்துக்கொள்வதும் ஆஞ்சநேய சுவாமியை வணங்குவதும் இன்றைய நாளின் முகூர்த்தத்தினால் வரக்கூடிய அனைத்து விதமான பலன்களையும் உங்களுக்கு கொண்டு தரும். அதனால் என்ன கிடைக்கும் சார்? லாபம் உண்டு, நல்ல சேர்க்கை, ஸ்திரீ சேர்க்கைன்னு சொல்ல சுகங்கள் உண்டு, வஸ்திர லாபம் சொல்லக்கூடிய பண வரவு, ஆபரண சேர்க்கை எல்லாம் உண்டு. அதனால் இந்த நாளிலே மகிழ்ச்சி நிலைத்து இருக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி அன்பர்களே. தன லாபத்தை எதிர்நோக்கி கொண்டு செல்லக்கூடிய நீங்கள் இன்றைய நாளிலே பண வரவுக்கு உத்திகளான வியாபாரத்தை யூஸ் பண்ணுவீங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலான்னு தோணும். அதில் சில விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் டெக்னிக்கலாக யூஸ் பண்ணுவீங்க. கௌரவமான சில விஷயங்கள் எல்லாம் மூவ் பண்ணி கொடுப்பீங்க. சில இன்ட்ராடே கால்லாம் எடுக்கலான்னு ட்ரை பண்ணுவீங்க. இதெல்லாம் இன்றைக்கி சக்ஸஸ் ஸ்டோரியை கொடுக்க போகிறது. அதுலேயும் பப்ளிக் செக்டார் யூனிட்டோடைய செக்டாரில் கொஞ்சம் யோசித்து பண்ணும்போது அந்த பேங்கிங் செக்டாரும் பப்ளிக் செக்டார் யூனிட்டும் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை பெனிஃபிட்டாக மாற்றி கொடுக்கும். கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதனால் நஷ்டங்கள் தவிர்க்கப்படலாம். எதிர்பார்த்தபடி பண வரவு இருப்பதனால உற்சாகமான சூழ்நிலை இன்றைக்கு இருக்கும்னே மனசில் வச்சுக்கலாம். வீடு மனை தொடர்பான விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கை இருங்க. பில்லுங்க இருக்கான்னு செக் பண்ணிவிடுங்க. டாக்குமெண்ட் கரெக்டாக பார்த்துக்கிடுங்க. இதுதான் முக்கியமான விஷயம். அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா சக்ஸஸ் ஸ்டோரி இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்தில் ஆருத்ரை அப்படிங்கிறதுனால சிவனுடைய அருட்கடாட்சம் உங்களுக்கு எப்போவுமே உண்டு. உறவினர்கள் வழியினால் உங்களுக்கு நிறைய லாபங்கள் உண்டு அப்படிங்கிறது மனதில் வைத்துக்கொள்ளுங்கள். நண்பர்களை சந்தித்து மகிழக்கூடிய சூழ்நிலையும் அவர்களினால் உதவிகளும் உங்களுக்கு வாழ்க்கையிலே புதிய பாதைகளை அமைத்து கொடுக்கும். ஆஃபீஸ் போகக்கூடிய விஷயத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை ஏற்கனவே டிட்டர்மைன் பண்ணி அதுக்குள்ளே கரெக்டாக டியூன் பண்ணி போகிறதுனால சக்ஸஸ் ஸ்டோரி எப்போவுமே இருக்கும். சிலருக்கு வேலையில் மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் சில இடமாற்றங்களை பற்றிய யோசனைகளும் சக்ஸஸ் ஸ்டோரியை கொடுக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்தி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு சக்ஸஸாக இருக்குது. அதனால் இன்றைக்கி அதை ப்ரொசீட் பண்ணலாம். கடன் பெருசாக வாங்கி பண்ண வேண்டாம். கொஞ்சம் முதலீடை சுரட்சி வச்சுக்கணுது நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு கொஞ்சம் கூட யோசிக்க வேண்டாம். இன்றைய நாள் நல்லா இருக்குது. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு ஆஃபீஸில் ரொட்டீன்ஸ் நார்மலாக இருக்கும். பெரிய ட்ரமாட்டிக்கல் சேஞ்சஸ் ஒன்றும் இருக்கலை அப்படிங்கிறதும் ஃபேக்ட்டு. இன்றைய நாளில் 2-7 என்ற எண்ணை பயன்படுத்துவதும் மகாவிஷ்ணுவின் அவதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தூப்புல் வேதாந்த தேசிகனை வழிபடுவதனால் வரக்கூடிய அனைத்து விதமான பலன்களும் இன்றைக்கு உண்டு அப்படின்னு வச்சுக்கிட்டா இன்றைய நாளிலே நன்மைகள் பலவும் வாழ்க்கையிலே தெம்பும் லாபமும் உயர்வும் உங்களுக்கு என்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளத்துடன். கும்பராசி அன்பர்களே, நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் எல்லாத்துலேயுமே மெயினாக மைண்டில் வச்சுருக்கிறது எனக்கு சம்பாத்தியம் வருமா, என் குழந்தைகளுக்கு நல்ல லாபம் கொடுக்க முடியுமா, அவர்களுடைய வாழ்க்கையிலே வளங்கள் கிடைக்குமா, என்னுடைய கற்பனா சக்தியினால் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எனக்கு சக்ஸஸ் ஸ்டோரியை கொடுக்குமா, தொழிலிலே விருத்தி வருமா அப்படின்லாம் யோசிச்சுருக்கீங்க. அதெல்லாம் இன்றைக்கு நல்லதாக நடக்கக்கூடிய நாள். இன்றைய நாளிலே உங்கள் மனதை போல மனம் போல் வாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி மனத்தை போல எல்லாத்தையும் செய்து கொடுக்கக்கூடிய நாளாக அமைந்தனால் பண வரவுக்கு குறைவில்லாத நாளாகவும் கொஞ்சம் செலவுகள் எல்லாம் இருந்தாலும் மேனேஜ் பண்ணக்கூடிய நாளாகவும் அமைகிறது. தேவை ஏற்பட்டால் மட்டும் கடன் வாங்க, இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கலாம். வீடு மனை தொடர்பான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் செலவு வைத்தாலும் ஆனால் உங்களுக்கு நல்லதை செய்து கொடுக்கும் அப்படிங்கிறத மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வியாபாரத்தில் இருக்கும் நண்பர்களுக்கு வியாபாரத்தில் கூடுதல் லாபம் வருவதற்கான முயற்சிகளெல்லாம் இன்றைக்கி மேற்கொள்ளலாம். அம்மா ரிலேட்டடான கொஞ்சம் செலவுகள்லாம் உண்டு. அவங்க மருத்துவ செலவுகள் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கும். அவர் உடல்நிலையை கொஞ்சம் பார்த்து வருது நல்லது. அம்மா மூலிமா அனுகிரகமான சொத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டதுனாலே இதையும் நல்லபடியாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க.
அயன சயன போகம் அப்படிங்கிற போகங்கள் உண்டு. நல்ல ஆடை உடுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறதுனால சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இருப்பது. தெய்வீக சிந்தனைகள் மனதில் இருக்கும். பக்தி ஸ்ரத்தையோடு சில விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி செய்வீர்கள். அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை கொடுக்கும். நடைமுறையில் இருக்கும் பணியாளர்களுடன் ஒத்துழைத்து செல்வதனாலே அவர்களுடைய கூற்று விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை கொடுக்கும். வாழ்க்கையில் சுபிட்சத்தை எண்ணிக்கூடிய காரியங்கள் எல்லாம் சுபிட்சமாக இருக்கும். இன்றைய நாளிலே குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலைத்திருக்கும். ஆஃபீஸ் கோயர்ஸ் என்றக்கூடிய பெண்களுக்கு கொஞ்சம் வேலை பளு ஜாஸ்தி இருக்கும். 2, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாள். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவானை வணங்குவது ரொம்ப நல்லது. சனி பகவானுக்கு 2 நல்லெண்ணெய் விளக்கை கொண்டு போய் போட்டுட்டு சாயங்கால வேலையில் பண்ணிவிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் நீங்கி நஷ்டங்கள் நீங்கி வாழ்க்கையில் சுபிட்சங்களும் லாபங்களும் பெருகி பெருகி மகிழ்ச்சியை எப்பொழுதும் நிலைநிறுத்தி இருக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி அன்பர்களே. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலையுமே யாருன்னா 4 பேர் இன்வால்வ் பண்ணி அவங்களோடு சேர்ந்து போவீங்க. உங்களுக்கு பிடிக்காதது ஷியர் பாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அரசியல் தன்மையோடு ஆஃபீஸில் இருக்கிறது. அரசியல்வாதிகளுக்காக சக்ஸஸ் ஸ்டோரி இருக்குமானா ஆமாம் இருக்கும். பதவி போன்ற விஷயங்களிலும் செல்வாக்கு போன்ற விஷயங்களிலும் மனதில் எடுத்து கொண்டு போவீர்கள். அதனாலே ஒரு பரபரப்பான நாளாக இந்த நாளை அமைத்துக் கொள்வீர்கள். தேவையற்ற செலவு ஒன்றும் இல்லை என்பதனால மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. குடும்பத்திலே வரவுகளும் செலவுகளும் கொஞ்சம் நல்லா மிக்சடாக இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குடைய சில சச்சரவுகள் சஞ்சரிப்புகள் வந்தாலும் கருத்து வேறுபாடு அங்கங்கே சரிவாக போயிடும். அதனால் பெரிய டொமேட்டிக்கலாக ஒரு பெருசாக ஃபெயிலியர்ஸ் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது மனசில் வச்சுக்கோங்க. சிறு பாதிப்புகள் கொண்ட உடல்நிலை, அதனால் கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சரியாக போடும்ன்றது தான். பயப்படுற மாதிரி உடல்நிலையிலும் பாதிப்பு இருக்காது. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் அனுகூலமான செயல்களை எல்லாம் கரெக்டாக லைன் அப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ சிம்பிளாக பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் அழகாக முயற்சியின் மூலிமா செய்து கொடுத்துட்டே போகலாம். அழகாக வரும். உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. வாகனங்கள்லே கொஞ்சம் போகும்போது கொஞ்சம் ஸ்ரத்தையாக போங்க. உங்களால் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் போக முடியலன்னா டிரைவர்லாம் போட்டுட்டு போயிடுங்க. அது சேஃபு. அதே மாதிரி ரிப்பேர் இருந்ததுன்னா உடனே அட்டன் பண்ணிவிடுங்க. அது முக்கியம். வீடுகளிலே பெயிண்ட் அடிக்க வேண்டிய வேலையெல்லாம் இருக்கும். அதெல்லாம் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக கடை மூடி கொடுத்துரும். மொத்த செப்பனிட வேலைக்கூடிய வேலைகள் எல்லாம் இன்றைக்கி செய்யுங்க. இன்றைக்கி முக்கியமாக ஒரு வேலை செய்யணும். நீங்கள் பழைய புஸ்தகங்கள் பேப்பர்கள்லாம் உங்கள் வீட்டில் கம்ப்ளீட் கிடக்கும். அதெல்லாம் கொஞ்சம் ஒழித்து சரி பண்ணுறதுக்கு இன்றைக்கி சாயங்கால வேலையோ காலை வேலையோ எதாவது பிளான் பண்ணுறது யோசிங்க. இன்றைக்கி அலுவலக சூழ்நிலையில் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்குது சார், அதெல்லாம் பண்ண முடியலன்னா இதெல்லாம் பிளான் பண்ணுவோம், இந்த சண்டே இன்றைக்கி பண்ணுவோன்னு இன்றைக்கி ஒரு கேப்ஷன் அப்படி சொல்லுவோம். சொல்லிவிடுங்க முதல்ல, அப்புறம் செய்யலாம். செய்கிறத ஆனால் முடிச்சுவோங்க. அனுகூலமாக இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்கள் வாழ்க்கையிலே லக்ஷ்மி கடாட்சம் வந்து நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 4, 5 என்ற எண்ணை பயன்படுத்துவதும் ஸ்ரீ வெங்கடேச பெருமாளை வணங்குவதும் உங்கள் வாழ்க்கையிலே பலவிதத்திலும் நலங்களும் லாபங்களும் பாராட்டுகளும் புகழும் மகிழ்ச்சியும் களிப்பும் தரும். அதனால் இந்த நாள் ஒரு நல்ல இணைய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.